நம்ம இப்போ எக்ஸஸ் 3.1ல 10th சம் பார்க்கலாமா? இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை காமன் ரூட் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் இன்னும் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் காமன் ரூட் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், லெட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். லெட் ஆல்ஃபா பி தி காமன் ரூட். சரிங்களா? இப்போ இப்போ ரூட்னா இப்போ நமக்கு வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து ரூட் வச்சுங்க இந்த இப்போ கொடுத்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த 2 வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் பை 2 வேல்யூ சப்ஸ்டியூட் வரும் ஈக்குவல் 0 வந்துடும். அதான் அர்த்தம். அப்போ இங்கே நம்ம ஆல்ஃபா அந்த காமன் ரூட்டை தருமா, அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த நமக்கு அந்த ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸ் பதில் ஆல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஈக்குவல் டு 0 வந்துடும் இல்லையா? அப்போ தேர்ஃபோர் இப்படி எழுதணும் நம்ம. அப்போ எக்ஸ் பதில் ஆல்ஃபா ஸ்கொயர், சரிங்களா? பி எக்ஸ் அப்போ பி ஆல்ஃபா பிளஸ் பி ஈக்குவல் டு 0. சொல்ல போறீங்களா அவளுக்கு? அந்த ரூட்டை நம்ம எக்ஸ் பதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆகும், அந்த ஈக்குவேஷன் வேல்யூ 0 ஆகும், அதுதான் ரூட்டு. அப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா நமக்கு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. செகண்ட் நம்ம நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயரு பிளஸ் இது பி டேஷ் ஆல்ஃபா பிளஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் மைனஸ் பண்ண ஆகும், அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் ஆகும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 1 மைனஸ் 2 போடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே போடலாம், செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு போடுறேன் மைனஸ் அந்த சைன் மொத்தமா நமக்கு இப்போ நமக்கு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும், கரெக்டுங்களா? அப்போ இது நம்ம என்ன வரும், பி மைனஸ் பி டேஷ் இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் கியூ மைனஸ் கியூ டேஷ் ஈக்குவல் டு 0 வந்துச்சா? இப்போ நம்ம இந்த கியூ மைனஸ் கியூ டேஷ் அனுப்பி பண்ணுவோம். அப்போ வரும்னா பி மைனஸ் பி டேஷ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வரும் கியூ மைனஸ் கியூ டேஷ் வந்துருமா? நமக்கு ஆல்ஃபா தான் தேவை, மைனஸ் கியூ டேஷ் பை பி மைனஸ் பி டேஷ் இருக்கா? இப்போ நமக்கு ஆன்சர்ல நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அங்க பாருங்களா என்ன இருக்கு இந்த இடத்துல, இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கியூ மைனஸ் கியூ டேஷ் பை பி டேஷ் மைனஸ் பி இருக்கா? ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு, பி மைனஸ் பி டேஷ். அப்போ நம்ம அந்த மைனஸ் இங்க என்ன மல்டி பண்றோம். அப்போ என்ன நமக்கு வந்து கியூ மைனஸ் கியூ டேஷ் பை வரும் பி டேஷ் மைனஸ் பி வந்துடும். இதான் நமக்கு ஆல்ஃபா. அப்போ அவங்க ஒரு ரூட் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அவங்க அதான் சொல்றாங்க ஈக்குவல் டு ரெண்டு ரூட்ல ஒன்று வரணும்னு சொல்றாங்க. எய்தரா இப்போ நம்ம அதில் ஒரு ரூட் நமக்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு. செகண்ட் ரூட் பொறுத்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் பண்ணல, நெக்ஸ்ட் நம்ம அந்த ஆல்ஃபா டேர்ம் கேன்சல் பண்ணுறமா பாருங்க, சரிங்களா? இப்போ இந்த ஆல்ஃபா டேர்ம்ஸ் இங்கே என்ன பாருங்களா, இங்கே பி இருக்கு, ஆனால் இங்கே பி டேஷ் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ண நமக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்டை மாற்றி பிறகு நம்ம ஆகும் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன பண்றோம், நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா பி டேஷ்ல மல்டி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன போறோம், இன்ட்டு பி டேஷ் மல்டி பண்றோம். அப்போ வரும் பி டேஷ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் ஆல்ஃபா பிளஸ் பி டேஷ் கியூ ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறீங்க, நீங்க பி ஆல மல்டி பண்ண போறீங்க. இப்போ நமக்கு பி ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் ஆல்ஃபா பிளஸ் பி கியூ டேஷ் ஈக்குவல் டு 0 வந்துச்சா? இப்போ நம்ம மைனஸ் மாத்திரமா சைன் மாத்துங்க. நான் நமக்கு இப்போ இந்த பி டேஷ் ஆல்ஃபா பி டேஷ் ஆல்ஃபா கேன்சல் ஆகும். இங்க என்ன பண்ணலாம், நீங்க ஆல்ஃபா காமன் என்ன ஆகும்னா பி டேஷ் மைனஸ் பி ஆல்ஃபா ஸ்கொயர். இங்க என்ன வரும் நமக்கு, பி டேஷ் கியூ மைனஸ் பி கியூ டேஷ் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணலாம், அது அந்த ட்ரை பண்ணலாமா? பி டேஷ் பி நம்ம ஆல்ஃபா வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இப்போ கொண்டு பண்ணி நம்ம என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் ஆகும் பி டேஷ் கியூ மைனஸ் பி கியூ டேஷ் ஆகுமா? இப்போ நமக்கு அந்த பி டேஷ் நமக்கு கீழே கொண்டாடலாமா? அவங்க ஒரு ஆன்சர் செக் பண்ணீங்க, அங்கே என்ன ஆகுதுன்னா பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ இல்லையா? பி கியூ டேஷ் வருது, ஆனால் அது இங்கே நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? அப்போ நம்ம மைனஸ் உள்ள மல்டி பண்ணலாமா இங்கே? அப்போனா நமக்கு இது பாசிட்டிவ் ஆகிடும், இதுனாவும் நெகட்டிவ் ஆயிடும், கரெக்டுங்களா? இப்போ அதே நேரத்தில் நம்ம நாங்கள் இதை டிவைல கொண்டு வந்துருங்க, பி டேஷ் மைனஸ் பி. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் நம்ம எப்படி போடலாம், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா போடலாமா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபான்னு எடுத்துருக்கு, சரி ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா.
ஏன்னா இந்த ஆல்ஃபா நம்ம சப்ஸ்ட் பண்ணலாம் இல்லையா நமக்கு, ஏன்னா நமக்கு ஆல்ஃபா வேல்யூ தான் தேவை நமக்கு. சரிங்களா, இன்ட்டு அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, இந்த q மைனஸ் q டேஷ் பை அந்த ஆல்ஃபா வேல்யூ, இந்த ஆல்ஃபா வேல்யூ இங்கே சப்ஸ்ட் பண்ணுறோம், p டேஷ் மைனஸ் p. So p q dash minus p dash q divided by p dash minus p. இப்போ நான் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடுமா, இப்போ இந்த q q dash நமக்கு டினாமினேட்டர்லேயே கொண்டு வந்துடலாம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு p q dash minus p dash q by q minus q dash. சரிங்களா, இப்போ ரெண்டு ஆன்சர் மட்டும் சால்வ் பண்ணிடுச்சு. இந்த சம்பளம் நீங்கள் என்ன வச்சோம்னா, அதாவது இப்போ காமன் ரூட்ல இருந்து ஆல்ஃபா எடுத்துரும். எடுத்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க, எக்ஸ் பை சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா, அந்த ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஆல்ஃபா வேல்யூ இருக்குல்ல, பி ஆல்ஃபா, அந்த பி டேஷ் ஆல்ஃபா, அந்த ஆல்ஃபா வேல்யூ கேன்சல் பண்ணுறது ட்ரை பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பி டேஷ் மல்டி பண்ணுங்க, செகண்ட் அந்த பி ஆல் மல்டி பண்ணி கேன்சல் பண்ணி சம் போடுங்க, சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக.